தங்கத்தின் விலைக்கு ஈடாக டஃப் கொடுக்கும் அளவுக்கு போட்டி போட்டு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது பெட்ரோல் டீசலின் விலை. அப்படி இருக்கும் சமயத்தில் மிகவும் மலிவு விலைக்கு எரிவாயு வழங்கும் நாடுகளை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். எரிபொருள் விலைகள் பொருளாதாரத்திலும் அன்றாட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்தியாவில் மாநில வரிகள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகியவை பெட்ரோல் விலைகள் பகுதி வாரியாக வேறுபடுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். நாளுக்கு நாள் எரிபொருளின் விலை உயர்ந்து கொண்டே செல்வதால் எரிபொருளுக்கென்றே மாதம் கடன்களை கட்டும் மக்களின் கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நிலையில் நம்ப முடியாத அளவிற்கு மிகவும் குறைந்த விலையில் எரிவாயு விற்கப்படும் நாடுகளும் இங்கு உள்ளன. அந்த பட்டியலில் முதலாவதாக ஈரான் உலகிலேயே மிக குறைந்த விலையில் பெட்ரோலை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. லிட்டருக்கு இந்திய மதிப்பில் $2.50 பெட்ரோல்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது. நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பும் பொருளாதாரத்தை நிலையாக வைத்திருக்க மக்களுக்கு அரசு வழங்கும் கணிசமான மானியங்கள் தான் இதற்கு முக்கிய காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை போலவே லிபியாவும் கிட்டத்தட்ட $2.51 என்ற குறைந்த விலையில்தான் பெட்ரோலை வழங்கி வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக குறைந்த பெட்ரோல் விலைகளை கொண்ட பிற நாடுகளில் வெனிசுலாவும் அடங்கும். அங்கு வரலாற்று ரீதியாக குறைந்த எரிபொருள் விலைகள் அரசாங்க மானியங்களால் பராமரிக்கப்படுகின்றன. மத்திய கிழக்கில் குவைத், அல்ஜீரியா மற்றும் கத்தார் போன்ற நாடுகளில் அதிகபட்சம் $30 பெட்ரோலானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அவற்றின் கணிசமான எண்ணெய் இருப்புகளை பயன்படுத்தி தங்கள் குடிமக்களுக்கு நியாயமான விலையில் எரிபொருளை பெறவும் அவர்கள் உதவுகின்றனர். இந்தியாவுடன் ஒப்பிடும்போது பெட்ரோல் விலையில் உள்ள இந்த முக்கிய வேறுபாடுகள் பொருளாதார கொள்கைகள், அரசாங்க மானியங்கள் மற்றும் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தி திறன் போன்ற கூறுகளின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் குறைந்த எரிபொருள் விலையை பராமரிக்க முடியும் என்றாலும் இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் உலகளாவிய சந்தை ஏற்ற இறக்கம் மற்றும் வரி விதிப்பு கொள்கைகளின் விளைவாகத்தான் அடிக்கடி பெட்ரோல் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றன.